ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். இதுவரை மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் தொடரும் காணொளி இது. இதுவரை 12 ராசிகள் தரும் நோய்கள், 9 கிரகங்கள் தரும் நோய்கள், 27 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்களினுடைய உள் உறுப்புகளும் அந்த உள்ள உறுப்புகளினுடைய காரக கிரக நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம். அடுத்து சூரியன் முதல் 9 கிரகங்களும் மேசம் முதல் மீனம் வரை எந்த வீட்டில் இருந்தால் அல்லது ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டை அதே கிரகம் நின்ற கிரகமே கோச்சாரத்தில் கடக்கும் போது சனி ராகுவினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது நோயாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இது துல்லிய கோச்சாரம் என்ற ஒரு வகையில் இதை அடையாளம் காட்டலாம். இதில் மாற்றுக்கருத்து இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த வகையில் மேசத்தில் சூரியன் இருக்க, அதாவது மேசம் 6வது வீடாக அமையும் பட்சத்தில் மேசத்தில் சூரியன் இருக்க, சூரியன் உச்சம் பெறுகிறார். பித்தம் சம்பந்தப்பட்டது, பித்தம் சார்ந்த நோய்கள், இது இல்லாமல் வாந்தி குமட்டல் போன்ற நோய்கள், இது இல்லாமல் தலைபாரம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். அடுத்து ரிஷபத்தில் இருக்க, ரிஷபத்தை கடக்கும் காலத்தில் கண் நோய் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்ணின் நீர்வழிதல், கண்ணில் புரை ஏற்படுதல் மற்றும் கண்ணாடி அணிதல் போன்றவை அந்த காலகட்டத்தில் மட்டுமே நடக்கும். அடுத்து மிதுனத்தில் சூரியன் இருக்க, கோச்சாரத்தில் மிதுனத்தை கடக்கும் பொழுது சனி ராகு கேதுவனுடைய சம்பந்தம் இருக்கும் காலங்களில் காது சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது மற்றும் உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் சின்னதாக தொந்தரவு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்து 4ஆம் இடத்தில் கோச்சாரத்தை கடக்கும் பொழுது சூரியனுடைய திசையோ சூரியனுடைய புத்தியோ சூரியனுடைய அந்தரமோ இருக்கும் பட்சத்தில் ஆஸ்துமா, கடகத்தில் உள்ள சூரியனை சனி பார்த்தாலோ அல்லது சனி சேர்ந்தாலோ ஆண் மலடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு, அதாவது கடகத்துக்கு 2வது இடம் என்று பார்க்கும் பொழுது 2வது சரலக்கணத்துக்கு 2வது வீடு என்று பார்க்கும் பொழுது அந்த சூரியன் சனியனுடைய சம்பந்தம் 10-11க்குரியவனுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது தனக்கு முழு பகை கிரகமான சனியை சூரியனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது ஆண் மலடு ஏற்படுகிறது என்பதையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். சிம்மத்தில் இருக்கும்போது முடக்குவாதம், வயிற்று வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னியில் சூரியன் இருந்து கோச்சார சூரியன் கன்னியை கடக்கும் காலத்தில் கண் காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இதில் புதன் என்பவன் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்டது, அதாவது கண் வழியே பார்ப்பது, காது வழியே கேட்பது போன்ற தகவல்களை இது அடையாளம் காட்டுகிறது. அதற்கடுத்து சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் நீச்சமாகிறான் என்று பார்க்கும் பொழுது துலாத்தில் கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிகத்தில் புதனுக்கு நட்பு வீடு என்று பார்க்கும் பொழுது அதில் பலமான ஏற்ற இறக்க தனித்துவ நோய்கள் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தனுசில் இருக்கும் பொழுது பித்தம், அஜீரணம், காது சம்பந்தப்பட்ட திறன் சார்ந்த நோய்கள் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கும் பட்சத்தில் பெரிதாக பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. மீனத்தில் மருத்துவ சிகிச்சைக்கு பின் குழந்தை பாக்கியம், அதே சமயத்தில் செஞ்ச மருத்துவத்தால் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான அடையாளங்களை காட்டுவது இந்த மீனத்தில் இருக்கும் காலத்தில்தான் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சந்திரன் மட்டும் இல்லாமல் மற்ற 8 கிரகங்களும் தருகின்ற அனைத்து நோய்களையும் ஜாதகருக்கு சந்திரனே பெற்றுத்தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளாத சந்திரன் கூட தான் நின்ற ராசியின் நோயையும் தன்னை பார்த்த சேர்ந்த கிரகத்தினுடைய நோயையும் தர தவறுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. மேசத்தில் இருக்கும் பொழுது கோச்சார சந்திரன் மேசத்தை கடக்கும் பொழுது தலையில் வெட்டுக்காயம், கண் பூளை,
சந்திரனை செவ்வாய் பார்க்க கண் பல் நோய்கள் ஏற்படுகிறது. ரிஷபத்தில் இருக்கும் பொழுது கண்ணில் நீர் வழிதல் போன்ற நோய்கள், கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகிறது. மிதுனத்தில் இருந்து கோச்சாரத்தில் மிதுனத்தை கடக்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் காதில் சீழ்வடிதல், காதில் வலியெடுத்தல், காதில் கட்டிகள் ஏற்படுதல் போன்றவை ஏற்படுகிறது. லக்கணத்துக்கு காலவர்சனுக்கு 4ஆம் இடம் கடகத்தில் சந்திரன் இருந்து கடகத்தை கோச்சார சந்திரன் கடக்கும் காலங்களில் சனி செவ்வாய் ராகுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மனம் சார்ந்த நோய்கள் உருவாகிறது. பாதிப்பு கண் இமைகள், கண் இமைகளில் கட்டிகள் போன்றவை ஏற்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து பிறக்கும் போதிருந்து கோச்சாரத்தில் அதை கடக்கும் காலத்தில் சந்திர திசையோ சூரிய திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் சூரிய புத்தியோ இருக்கும் பட்சத்தில் இதயத்தினுடைய திசுக்கள் சம்பந்தப்பட்டது, இதயத்தில் வீக்கம் ஏற்படுதல் போன்ற நோய்கள் உருவாகிறது. கண்ணியில் நிற்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, மேல் இடுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. துலாத்தில் சந்திரன் இருந்து துலாத்தை கோச்சார சந்திரன் கடக்கும் காலத்தில் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம் கொண்டு அடர்த்தி அதிகமாக இருந்து சிறுநீர் வெளியேறுவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது. அடுத்தது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொந்தரவு, சிறுநீரகத்தினுடைய உள் உறுப்பு சம்பந்தப்பட்டது, சிறுநீரகங்கள் ஏற்படுதல், சிறுநீரகத்தில் அலர்ஜி ஏற்படுதல் போன்ற நோய்களை தருகிறது. தனுசு என்று பார்க்கும் பொழுது வெரிகோஸ் வெயின், குறிப்பாக தொடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெரிகோஸ் வெயின் அதாவது நரம்பு முடிச்சு நோய்கள் உருவாகிறது. இது கருப்பு நிறமாகவும் பச்சை கலர்ந்த அடர் பச்சை நரம்புகளாகவும் வெளியில் தெரிகிறது. அதே சமயத்தில் மகரத்திலேயும் வெரிகோஸ் வெயின் தருகிறது. இது கருப்பு நிறமாக நரம்பு முடிச்சுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் கும்பத்திலேயும் வெரிகோஸ் வெயின், முழங்கால் கெண்டைக்கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெரிகோஸ் வெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நரம்பு முடிச்ச நோய் என்று சொல்லுகிறார்கள். இதில் வரும்பொழுது முழுமையாக கருப்பாகவோ அல்லது இளஞ்சிவப்பு அல்லது அடர் ப்ரௌன் கலர்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீனத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு நோய்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்ன நோய்கள் இருக்கிறது. இதில் புண்கள் சம்பந்தப்பட்டது, கொப்புளம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பதை காண முடிகிறது. அடுத்து செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு 1-8 மேஷத்தில் இருக்கும் பொழுது இரத்த அழுத்தத்தையும் அடிக்கடி டென்ஷனால் அவதிப்படுவதையும், இது இல்லாமல் முன்கோபம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் உருவாகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஹார்மோன் இன்பேலன்ஸ், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மாத விளக்கு பிரச்சனை போன்றவை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடகத்தில் இருக்கும் பொழுது கைகால் வலி, விதை வீக்கம், பல்வலி, பல் சொத்தை, பூச்சிப்பல் போன்ற தொந்தரவை தருகிறது. பாருங்கள் நண்பர்களே, இதில் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடையும் பொழுது செவ்வாயினுடைய காரகத்துவ உறுப்புகளான பற்கள் பலமான பாதிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சிம்மத்தில் சூரியன் இருக்க தொற்று நோய், கிருமிகள், இரத்தம் கெடுதல், இரத்தத்தினுடைய வீரியம் குறைதல், அதுக்கடுத்தது இரத்தத்தில் உள்ள வெள்ளை சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை குறைதல் போன்றவை உருவாகிறது. கண்ணியில் இருக்கும் பொழுது இடுப்பு எலும்பு, இடுப்பு சம்பந்தப்பட்ட பந்துக்கெண்ண மூட்டினுடைய இறுதி பகுதியில் வரக்கூடிய குருத்தெலும்பு சார்ந்த விஷயங்களில் நோய்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. துலாத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டை தான் பார்க்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் பால்வினை நோய்கள் அல்லது பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்ட ஏற்ற இறக்கங்கள், இது இல்லாமல் விந்து உற்பத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது. விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும் காலத்தில் இரத்த அழுத்தம், தீ, விஷம், மலக்குடல், விபத்து, கருப்பை பிரச்சனைகள் போன்றவை உருவாகிறது. தனுசில் இருக்கும் பொழுது விதை வீக்கம் அதாவது அண்டவாரம் என்று சொல்கிறார்கள், அந்த மாதிரி நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகரத்தில் செவ்வாய் இருந்து சனி செவ்வாய் ராகேதுனுடைய சம்பந்தப்படும் பொழுது அந்த மகரம் 6ஆம் வீடாக அமையும் பட்சத்தில் பக்கவாதம், நரம்பியல் சம்பந்தப்பட்டது, ஒரு பக்கம் உடல் செயலிழப்பு போன்ற தொந்தரவுகளை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கும்பத்தில் செவ்வாய் இருக்கும் சூழ்நிலை அமையும் பொழுது அதே செவ்வாய் 6க்குரியவனாக அமையும் பட்சத்தில் அதே சமயத்தில் அந்த செவ்வாயின் மீது கோச்சாரத்தில் செவ்வாயோ ராகு கேதுவோ சனியோ ஏற்படும் பொழுது அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் போன்றவை நடைபெறும் காலத்தில் இந்த ஜென்ம கிரகத்துக்கும் கோச்சார கிரகத்துக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் மீனத்தில் என்று பார்க்கும் பொழுது மாத விளக்கு பிரச்சனை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, கால் ஆணி சம்பந்தப்பட்டது, பாதம் சம்பந்தப்பட்டது, விரல்கள் சம்பந்தப்பட்டது, காயங்கள், வீக்கங்கள்
தப்பி தவறி கால்களில் இடித்து கொள்ளுதல் அல்லது தாயில் கால்களுக்கு அதிக மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்தது புதன் என்று பார்க்கும் பொழுது, புதன் மேசத்தில் இருக்கும் பொழுது கண் உணர்வு, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இது இல்லாமல் கண்ணில் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, கண்ணினுடைய உட்புறம் உள்ள நரம்பு பாதிப்புகள் ஏற்படுகிறது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ரிஷபத்தில் புதன் இருக்கும் பொழுது பலமற்ற உடல், சிறுநீரகம், சளித்தொல்லை இது காற்றினால் வரக்கூடிய அலர்ஜியை அதிகப்படுத்தி நோயாக அடையாளம் காட்டுகிறது. அதற்கு அடுத்து மிதுனத்தில் புதன் இருந்து அது 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் நரம்பு வலி சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்டது, தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், அதே சமயத்தில் முதுகு வலியில் ஏற்படக்கூடிய வாயு பிடிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உருவாவதை நடைமுறையில் பார்க்கிறோம். கடகத்தில் புதன் இருக்கும் பொழுது நுரையீரலினுடைய விரியும் தன்மை அல்லது சுருங்கும் தன்மை குறைவாகி ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை குறைவாகி அதன் மூலமாக நுரையீரல் பாதிப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நூலிலும் இதையே சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிம்மத்தில் இருக்கும்போது சிறுகுடல் சம்பந்தப்பட்டது, தொப்புள் சம்பந்தப்பட்டது, ஸ்டெம் செல்ஸ் பிரச்சனை இதில் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சின்ன குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் இடமாக சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கும் பட்சத்தில் சூரியனுடைய வீடு 6ஆம் இடமாக வந்து அந்த இடத்தில் புதன் இருந்து தசாபுத்தியை நடத்தும் காலம் தொப்புளில் பிரச்சனை ஏற்படுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் கன்னியில் பார்க்கும் பொழுது விபத்து, நரம்பு தளர்ச்சி போன்றவை தொந்தரவுகள் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. துலாத்தில் புதன் இருக்கும் காலத்தில் பலமற்ற உடல், புதனை சனி பார்த்தால் சிறுநீரக பிரச்சனை எழுகிறது அல்லது சிறுநீரக கற்கள் உருவாவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. விருச்சிகத்தில் பார்க்கும் பொழுது கண் சம்பந்தப்பட்டது, உணர்வு நரம்புகள் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, தொற்று நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மகரத்தில் புதன் இருந்து அந்த புதன் சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டு புதன் திசை புதன் புத்தியோ அல்லது சனி திசை புதன் புத்தியோ இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை நோய் உருவாகிறது, சிறுநீரக பிரச்சனைகள் உருவாகி ஊதுகாமாலை மற்றும் நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உருவாகிறது அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உடலில் மொத்தமாகவே சோர்வாகவும் அல்லது இயல்பு நிலையை விட சுறுசுறுப்பு கம்மியாகவும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது கும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை நோய், சிறுநீரக பிரச்சனை, ஊதுகாமாலை, நரம்பு தளர்ச்சி போன்றவை உருவாகிறது. அதாவது சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட நோய்கள் உருவாவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து மீனத்தில் புதன் இருக்கும் பட்சத்தில் புதன் அங்கே நீச்சம் பெற்று தன்னுடைய சுய தன்மையை சக்தியை இழக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது மீனத்திற்கு புதன் ஆகாத வீடு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு புதன் இருக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய்தான் உடலில் உள்ள உறுப்புகளை வெட்டி எடுப்பது அல்லது பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது மாற்று உறுப்பு பொருத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் மீனத்தில் ஏற்படக்கூடிய புதன் நரம்பு வலியோ அல்லது தோல் வலியோ, அதாவது ஸ்கின் அலர்ஜியை தந்தால் அது நீண்ட காலமாக இருப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.